கொரோனா சிகிச்சையில் தனியார் மருத்துவமனைகள் கட்டண கொள்ளையில் ஈடுபடுவதாக கமல்ஹாசன் குற்றச்சாட்டு. தமிழகம் முழுவதும் மருத்துவ கட்டணத்தை முறைப்படுத்த வேண்டுமென ஸ்டாலினுக்கு வேண்டுகோள். கொரோனா சிகிச்சை கட்டணத்தை குறைத்து மக்கள் உயிரை காப்பாற்ற வேண்டும். தனியார் மருத்துவமனைகளுக்கு ஸ்டாலின் வேண்டுகோள். மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்கள் அலுவலகம் வர தேவையில்லை. நாளை முதல் கட்டுப்பாடுகள் அமலுக்கு வரும் நிலையில் தமிழக அரசு அறிவிப்பு. புறநகர் ரயில்களில் நாளை முதல் 20ஆம் தேதி வரை பொதுமக்கள் பயணிக்க தடை. அரசு ஊழியர்கள், முன்கள பணியாளர்கள், நீதித்துறை உட்பட அத்தியாவசிய பணியில் இருப்பவர்களுக்கு மட்டும் அனுமதி. அரசு பங்களாக்களை காலி செய்ய முன்னாள் அமைச்சர்களுக்கு உத்தரவு. ஆட்சி மாற்றத்தால் பொதுப்பணித்துறை நடவடிக்கை. ஆட்சிக்கு வரும் முன்பே திமுக அராஜகம். பாஜக மாநில தலைவர் முருகன் சாடல். ஆட்சி அமைக்க வருமாறு ஸ்டாலினுக்கு கவர்னர் அழைப்பு. 7ஆம் தேதி காலை 9 மணிக்கு கவர்னர் மாளிகையில் பதவியேற்பு விழா. புதுச்சேரி முதல்வராக 9ஆம் தேதி பதவியேற்கிறார் ரங்கசாமி. அமைச்சர்கள் பட்டியலுடன் சேலம் கோவிலில் வழிபாடு. 3வது முறையாக மேற்கு வங்கத்தின் முதல்வரானார் மம்தா பானர்ஜி. கொரோனா பரவலால் எளிமையாக நடந்தது பதவியேற்பு விழா. பாலமலை அடிவாரத்தில் நடிகர் சத்யராஜின் தங்கையின் பண்ணை வீடு உள்ளது. தண்ணீருக்காக காட்டுக்குள் சுற்றித் திரிந்த யானை கூட்டம் இந்த வீட்டுக்குள் புகுந்தது. அங்கிருந்த பணியாளர்கள் அலறியடித்துக் கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றனர். யானைகள் அங்கிருந்த தண்ணீர் தொட்டியில் தண்ணீர் குடித்துவிட்டு ஜாலியாக விளையாடிவிட்டு சென்றது. வனத்தின் அருகே வீடு அமைந்துள்ளதால் யானைகள் உள்ள புகுந்ததாக வனத்துறையினர் தெரிவித்தனர். அரசியல், விளையாட்டு, ஆன்மீகம் அனைத்து துறைகளிலும் என்ன நடக்கிறது என்பதை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விரைவு செய்திகளுக்கு தினமலர் பாருங்கள். யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமை தொடர்ந்து இப்போது டெலிகிராமிலும் அசத்தும் சினிமா செய்திகள், அதிர வைக்கும் போட்டிகள் அனைத்தும் உங்கள் விரல் நுனியில். தமிழகத்தில் கொரோனா சிகிச்சைக்கான தனியார் மருத்துவமனை கட்டணங்களை முறைப்படுத்த வேண்டும். புதிதாக அமையவுள்ள அரசு அதிகபட்ச கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்று மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். அவரது அறிக்கையில் பேரிடர் காலத்தை பயன்படுத்தி சில தனியார் மருத்துவமனைகள் ஈவு இரக்கமின்றி மருத்துவ கட்டணங்களை பல மடங்கு உயர்த்தியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். டாக்டரின் அனுபவம், திறமையை பொறுத்து சேவை கட்டணம் மாறுபடலாம். நோயாளிகள் எதிர்பார்க்கும் வசதியை பொறுத்து அரை கட்டணம் மாறுபடலாம். ஆனால் மருத்துவ பரிசோதனைகள், மருந்து மாத்திரைகள், உபகரணங்கள், தடுப்பூசிகள், ஆக்சிஜன், ஆம்புலன்ஸ், சிடி ஸ்கேன், RT-PCR பரிசோதனை என கொரோனா சிகிச்சையின் ஒவ்வொரு அலகிலும் பல மடங்கு கட்டணம் வசூலித்து கொள்ளை நடக்கிறது. கொரோனா சிகிச்சைக்கு தமிழகம் முழுவதும் தனியார் மருத்துவமனைகளில் ஒரே மாதிரியான கட்டணமே நிர்ணயிக்கப்பட வேண்டும். முதல்வராக பொறுப்பேற்க உள்ள ஸ்டாலின் இதை பரிசீலிக்க வேண்டும் என்று கமல்ஹாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். சேலம் அரசு மருத்துவமனையில் 650 படுக்கை வசதிகள் மட்டுமே ஆக்சிஜன் வசதியோடு உள்ளன. தற்பொழுது அனைத்து படுக்கைகளும் நிரம்பிவிட்டதால் புதிய நோயாளிகளை அட்மிட் செய்ய முடியாத சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா நோயாளிகள் பலர் ஒரே நேரத்தில் ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு வந்தனர். அவர்களுக்கு இடம் இல்லாததால் ஆம்புலன்ஸில் வைத்தே சிகிச்சை அளிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கொரோனா நோயாளிகள் பெரும்பாலானவர்களுக்கு ஆக்சிஜன் உதவி தேவைப்படுவதால் மாற்று ஏற்பாடுகள் செய்யும் பணியில் அதிகாரிகள் இறங்கியுள்ளனர். சில தினங்களாக கொரோனா நோயாளிகள் அதிக அளவில் வந்து கொண்டே இருப்பதால் மருத்துவமனையில் இடம் இல்லாமல் போய்விட்டதாக சேலம் அரசு மருத்துவமனை டீன் தெரிவித்தார். கூடுதலாக 300 படுக்கைகள் கொண்ட கொரோனா வார்டு தயார் செய்யப்பட்டு வருகிறது. இன்னும் ஒரு வாரத்தில் நிலைமை சரியாகிவிடும் என்று அவர் கூறினார். ஆக்சிஜன் உற்பத்திக்காக தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க ஹைகோர்ட் அனுமதி அளித்துள்ளது. இதை கண்காணிக்க கலெக்டர் செந்தில்ராஜ், வேதியியல் துறை நிபுணர்கள் உட்பட 7 பேர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. இவர்கள் ஸ்டெர்லைட் ஆலையில் ஆய்வு மேற்கொண்டனர். நிபுணர் குழு அளிக்கும் பரிந்துரையின் அடிப்படையில் மின் இணைப்பு வழங்கப்பட்டு ஆக்சிஜன் உற்பத்தி துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
கொரோனா சிகிச்சைக்காக 50% படுக்கைகளை ஒதுக்கீடு செய்து வரும் தனியார் மருத்துவமனைகள் கூடுதலாக படுக்கைகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று முதல்வராக பொறுப்பேற்க உள்ள ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கொரோனா சிகிச்சை கட்டணத்தில் தனியார் மருத்துவமனைகள் மக்களுக்கு சலுகை அளிக்க வேண்டும். ஏழைகளுக்கு கருணை காட்டி அவர்கள் உயிரை செலவிடாமல் மீட்டுத் தர வேண்டும். மக்களை காக்கும் பணியில் தனியார் மருத்துவமனைகள் தங்களை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மருத்துவ அவசர நிலை கருதி கட்டளை மையம் ஒன்றை திறக்க வேண்டும் என்று அரசு தலைமை செயலாளரிடம் வலியுறுத்தியிருப்பதாக ஸ்டாலின் கூறியுள்ளார். மாவட்ட மற்றும் மாநில அளவிலான மையமாக இவை செயல்படும். ஆக்ஸிஜன் தேவை, இருப்பு, படுக்கைகளின் தேவை, தடுப்பூசி இருப்பு ஆகியவற்றை தெரிந்து ஒருங்கிணைத்து செயல்பட இந்த மையம் உதவியாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹைதராபாத் நேரு உயிரியல் பூங்காவில் 8 ஆசிய சிங்கங்கள் உள்ளன. அவை திடீரென காய்ச்சலால் பாதிக்கப்பட்டன. மருத்துவ பரிசோதனையில் சிங்கங்களுக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதியானது. சிங்கங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சிங்கங்களை பராமரிக்கும் ஊழியர் மூலம்தான் கொரோனா பரவி இருக்கிறதாம். இதனிடையே தெலுங்கானாவில் உள்ள அனைத்து உயிரியல் பூங்காக்களையும் மூட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி 159 தொகுதிகளை கைப்பற்றியது. திமுக மட்டும் 125இல் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மை பெற்றுள்ளது. நேற்று நடந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் திமுக சட்டசபை கட்சித் தலைவராக ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டார். இன்று கவர்னர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்தார் ஸ்டாலின். ஆட்சி அமைக்க உரிமை கோரி எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதத்தை தந்தார். இதை ஏற்றுக்கொண்ட கவர்னர் ஆட்சி அமைக்க வருமாறு ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். 7ஆம் தேதி காலை 9 மணிக்கு கிண்டியில் உள்ள கவர்னர் மாளிகையில் அமைச்சரவை பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. கவர்னர் மாளிகை வளாகத்தில் உள்ள திறந்தவெளி புல் மைதானத்தில் பதவியேற்பு விழாக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. விழாவில் பங்கேற்போருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டு வருகிறது. கோவை கிணத்துக்கடவு தொகுதி ஓட்டு எண்ணிக்கையின் போது அதிமுக வேட்பாளர் தாமோதரன், திமுக வேட்பாளர் பிரபாகரன் இருவரும் மாறி மாறி முன்னிலை வகித்தனர். மாலையில் திமுக வேட்பாளர் முன்னிலையில் இருந்தார். அவர் வெற்றி பெற்றுவிட்டதாக உற்சாகமடைந்த திமுகவினர் கோவை சுந்தராபுரத்தில் உள்ள எம்எல்ஏ அலுவலகத்திற்கு வந்தனர். அங்கு தேசிய கொடியேற்றும் கம்பத்தில் திமுக கொடியை ஏற்றி கொண்டாடினர். ஆனால் ஓட்டு எண்ணிக்கை முடிவில் அதிமுக வெற்றி பெற்றது. அதிர்ச்சியடைந்த திமுகவினர் கட்சி கொடியை இறக்கி எடுத்து சென்றனர். எனினும் தேசிய கொடி கம்பத்தில் திமுக கொடியேற்றியதை சிலர் படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். அது வைரலாகிறது. கொரோனா பெருந்தொற்று பரவலை தடுக்க நாளை முதல் புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வருகிறது. அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் 50% ஊழியர்களை மட்டும் அனுமதிக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் நாளை முதல் 20ஆம் தேதி வரை மாற்றுத்திறனாளி அரசு பணியாளர்கள் அலுவலகம் வர தேவையில்லை என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் உடல்நிலை குறைபாடு, பாதுகாப்பு கருதி கடந்த ஆண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு பணியில் விலக்கு அளிக்கப்பட்டது. நடிகர் ரஜினிகாந்த் ஹைதராபாத்தில் அண்ணாத்த படப்பிடிப்பில் பிஸியாக இருக்கிறார். சில நாட்களில் படப்பிடிப்பு முழுவதும் முடிந்துவிடும். சென்னை திரும்பியதும் டப்பிங்கையும் முடித்துவிட்டு சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல திட்டமிட்டுள்ளார். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டுள்ள ரஜினிக்கு அண்மையில் இரத்த அழுத்த மாறுபாடு ஏற்பட்டது. சிகிச்சைக்கு பின் குணமடைந்தார். இந்நிலையில் உடல் பரிசோதனைக்காக அவர் அமெரிக்கா செல்கிறார். திரும்பி வந்ததும் புதிய படம் குறித்த அறிவிப்பை வெளியிடுவார் என தெரிகிறது. தினமலர் தினம்தோறும் தவறாமல் படியுங்கள். திங்கள் தோறும் மாணவர்களுக்கான பட்டம் இணைப்பு, வெள்ளிதோறும் வீடுகளை மணக்க வைக்கும் ஆன்மீக மலர் புத்தக இணைப்பு, சனி தோறும் குழந்தைகளுக்கான சிறுவர் மலர் புத்தக இணைப்பு, ஞாயிறு தோறும் வார மலர் புத்தக இணைப்பு. வாரம் தவறாமல் அறிவியல் மலர், கல்வி மலர், சினிமா பக்கம், நலம், டெக் டைரி, கண்ணம்மா, ருசி, விளையாட்டு பக்கம். தடம் மாறாமல் பயணிக்கும் உங்கள் அபிமான நாளிதழ் தினமலர், உண்மையின் உரைக்கல். தினமும் வாங்கி படியுங்கள். கோவை கிணத்துக்கடவு தொகுதி ஓட்டு எண்ணிக்கையின் போது அதிமுக வேட்பாளர் தாமோதரன், திமுக வேட்பாளர் பிரபாகரன் இருவரும் மாறி மாறி முன்னிலை வகித்தனர். மாலையில் திமுக வேட்பாளர் முன்னிலையில் இருந்தார். அவர் வெற்றி பெற்றுவிட்டதாக உற்சாகமடைந்த திமுகவினர் கோவை சுந்தராபுரத்தில் உள்ள எம்எல்ஏ அலுவலகத்திற்கு வந்தனர். அங்கு தேசிய கொடியேற்றும் கம்பத்தில் திமுக கொடியை ஏற்றி கொண்டாடினர். ஆனால் ஓட்டு எண்ணிக்கை முடிவில் அதிமுக வெற்றி பெற்றது.
அதிர்ச்சியடைந்த திமுகவினர் கட்சி கொடியை இறக்கி எடுத்து சென்றனர். எனினும் தேசிய கொடி கம்பத்தில் திமுக கொடியேற்றியதை சிலர் படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். அது வைரலாகிறது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த நாளை முதல் 20ஆம் தேதி வரை பொது போக்குவரத்து வாகனங்களில் 50% பயணிகளை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதையொட்டி சென்னை புறநகர் மின்சார ரயில்களில் பொதுமக்கள் பயணிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசு ஊழியர்கள், முன்கள பணியாளர்கள், நகராட்சி ஊழியர்கள், நீதிமன்ற ஊழியர்கள், பத்திரிகை மற்றும் ஊடகத்தினர், வங்கி ஊழியர்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பணியில் இருப்பவர்களுக்கு மட்டும் புறநகர் ரயிலில் பயணிக்க அனுமதி அளிக்கப்படும். அவர்கள் அடையாள அட்டையை அவசியம் கொண்டு வர வேண்டும் என்றும் ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னை கிரீன்வே சாலையில் அமைச்சர்கள், நீதிபதிகளுக்கான 76 பங்களாக்கள் உள்ளன. இவை பொதுப்பணித்துறை பராமரிப்பில் உள்ளன. இங்கு இலவச மின்சாரம், குடிநீர், தொலைபேசி உள்ளிட்ட வசதிகள் இருக்கின்றன. தற்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் இங்கு தங்கியுள்ள முன்னாள் அமைச்சர்கள் 10 நாட்களில் பங்களாக்களை காலி செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவராக உள்ளவர் மட்டும் அரசு பங்களாவை பயன்படுத்தலாம். இதனால் பழனிசாமி, பன்னீர்செல்வம் ஆகியோர் மட்டும் பங்களாவை காலி செய்ய 1 மாதம் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. பங்களாக்கள் காலியானவுடன் புனரமைக்கப்பட்டு புதிய அமைச்சர்களிடம் ஒப்படைக்கப்படும். தமிழக சட்டசபை தேர்தலில் இந்த முறையும் ஏராளமான சுயேட்சை வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். ஒருவர் கூட வெற்றி பெறவில்லை. அவர்களில் ஹரிநாடார் அதிக வாக்குகள் பெற்றுள்ளார். பனங்காட்டு படை கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான அவர் தென்காசியின் ஆலங்குளம் தொகுதியில் போட்டியிட்டு 37,727 ஓட்டுகள் பெற்றுள்ளார். ஆலங்குளம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியன், திமுக வேட்பாளர் பூங்கோதை ஆலடி அருணாவை 3,539 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்கடித்தார். இவர்களுக்கு அடுத்தபடியாக ஹரிநாடார் 3ஆம் இடம் பிடித்துள்ளார். நடமாடும் நகைக்கடை என்று வர்ணிக்கப்படும் ஹரிநாடார் 12 கிலோ தங்க நகைகளை எப்போதும் அணிந்திருப்பார். பிரச்சாரத்தின் போதும் அதுவே அவருக்கு விளம்பரமாக அமைந்தது. மேற்குவங்க முதல்வராக 3வது முறையாக மம்தா பதவியேற்றார். ராஜ்பவனில் காலை 10:45 மணிக்கு நடந்த நிகழ்ச்சியில் கவர்னர் ஜெகதீப் தங்கர் மம்தாவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கொரோனா பரவல் காரணமாக பதவியேற்பு குறைந்த நபர்களுடன் எளிமையாக நடந்தது. தற்காலிக சபாநாயகராக பீமன் பானர்ஜி தேர்வு செய்யப்பட்டார். அவர் புதிய எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். தேர்தலில் வெற்றி பெறாமல் முதல்வராக பதவியேற்கும் மம்தா 6 மாத காலத்திற்குள் ஒரு தொகுதியில் நின்று வெற்றி பெற வேண்டும். தமிழகத்தில் பெரிய கட்சிகளாக கருதப்படும் அதிமுக மற்றும் திமுக தனித்து போட்டியிட முன்வருவதில்லை. ஆட்சி கை கெட்டாமல் போய்விடுமோ என்ற பயத்தில் பெரும்பாலும் கூட்டணி அமைத்தே தேர்தலை சந்திக்கின்றன. சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி எந்த சமரசத்திற்கும் இடமளிக்காமல் தனித்தே களமிறங்கி வருகிறது. 2016 சட்டசபை தேர்தலில் அக்கட்சி 4,59,000 ஓட்டுகளை பெற்றது. அதாவது 1.06% வாக்குகளை பெற்றது. 2019 லோக்சபா தேர்தலிலும் தனித்து போட்டியிட்டு 16,64,000 ஓட்டுகளை வாங்கியது. வாக்கு சதவீதம் 3.98 அதிகரித்தது. இப்போது நடந்த சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்தே களமிறங்கியது. மொத்தம் 29,58,458 ஓட்டுகளை பெற்று மாநிலத்தில் 3வது பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது. திருவொற்றியூரில் போட்டியிட்ட சீமான் 48,597 ஓட்டுகள் பெற்றுள்ளார். ஆவடி, ஷோலிங்கநல்லூர், தூத்துக்குடி தொகுதிகளில் அக்கட்சிக்கு 30,000 ஓட்டுகளுக்கு மேல் கிடைத்துள்ளது. 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி 172 தொகுதிகளில் 3ஆம் இடம் பிடித்துள்ளது. மொத்தம் பதிவான ஓட்டுகளில் 6.85% அக்கட்சி பெற்றுள்ளது. கர்நாடகாவில் கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது. தனியார் மருத்துவமனைகள் 80% படுக்கைகளை கொரோனா நோயாளிகளுக்கு ஒதுக்க வேண்டும் என மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் போலி பெயர்களில் மருத்துவமனையில் உள்ள படுக்கைகளை பதிவு செய்து அவற்றை பணத்திற்கு விற்பனை செய்வதாக திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. பெங்களூரு மாநகராட்சி அதிகாரிகள் துணையுடன் ஏஜென்ட்டுகளால் இந்த படுக்கைகள் அதிக விலைக்கு விற்கப்படுவதாக பெங்களூரு தெற்கு தொகுதி பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா குற்றம் சாட்டியுள்ளார்.
பெங்களூருவில் உள்ள மருத்துவமனைகளில் 4000க்கும் மேற்பட்ட படுக்கைகள் போலி பெயர்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஒரே நோயாளியின் பெயரில் 12 மருத்துவமனைகளில் படுக்கைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவை அதிக விலைக்கு விற்கப்படுகிறது. இது ஊழல் அல்ல, படுகொலை என்று தேஜஸ்வி கூறினார். கொரோனா நோயாளிகளுக்கு மருத்துவமனையில் இடம் கிடைக்காமல் இறக்கும் நிலையில் படுக்கைகளுக்கு செயற்கை தட்டுப்பாட்டை உருவாக்கியுள்ளனர் என தேஜஸ்வி குற்றம் சாட்டினார். போலி பெயர்களில் படுக்கைகள் பதிவு செய்யப்பட்டு பணத்திற்கு விற்கப்படுவதாக ஆளும் கட்சி எம்பியை புகார் கூறியதால் கர்நாடகாவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த மோசடி குறித்து விசாரித்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் எடியூரப்பா உறுதி அளித்துள்ளார். சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு பாமாயில் ஏற்றிக்கொண்டு டேங்கர் லாரி புறப்பட்டது. திண்டிவனம் அடுத்த ஜெக்காம்பேட்டை ஊராட்சி மன்ற அலுவலகம் எதிரே வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த டேங்கர் லாரி சாலையோர தடுப்பில் மோதி கவிழ்ந்தது. டேங்கர் சேதமடைந்து 20,000 லிட்டர் பாமாயில் சாலையில் ஆறாக ஓடியது. குடங்களுடன் ஓடிவந்த மக்கள் போட்டி போட்டு பாமாயிலை சேகரித்து சென்றனர். கிரேன் உதவியுடன் டேங்கர் லாரி அப்புறப்படுத்தப்பட்டது. விபத்து குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். கொரோனா அதிகரித்து வருவதால் டாஸ்மாக் மதுக்கடைகளை மூட வேண்டும் என திருச்செந்தூர் ராம்குமார் ஹைகோர்ட் மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் ரமேஷ், புகழேந்தி ஆகியோர் எதிர்ப்பு சக்தியை கொல்லக்கூடிய மதுபானங்கள் விற்பனையை அனுமதிப்பது ஏன் என்று கேட்டனர். சுகாதார விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அரசு உடல் நலத்தை கெடுக்கும் மதுவை அனுமதிப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினர். மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை ஜூன் 4க்கு ஒத்திவைத்தனர். புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 6,893 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. 1,819 பேருக்கு தொற்று உறுதியானது. புதுச்சேரியில் 1,537 பேர், காரைக்காலில் 75 பேர், ஏனாமில் 320 பேர், மாகேவில் 40 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது 11,717 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுச்சேரியில் 17, ஏனாமில் ஒருவர் என 18 பேர் இறந்தனர். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ரங்கசாமி 9ஆம் தேதி முதல்வராக பதவியேற்க உள்ளார். இந்நிலையில் தனது குருவான சேலம் சூரமங்கலத்தில் அமைந்துள்ள அப்பா பைத்தியம் சுவாமி கோவிலுக்கு சென்றார். தேர்தலில் வெற்றி பெற்ற சான்றிதழ் மற்றும் அமைச்சர்கள் பட்டியலை வைத்து வழிபாடு நடத்தினார். தேர்தலுக்கு முன்பும் இக்கோவிலுக்கு சென்ற ரங்கசாமி வேட்பாளர் பட்டியலை வைத்து வழிபட்டார். தேர்தலில் வெற்றி பெற்றதால் தற்பொழுது அமைச்சர்கள் பட்டியலுடன் சென்றுள்ளார். புதுச்சேரியுடைய மாநில வளர்ச்சிக்காக நம்முடைய மரியாதைக்குரிய துணைநிலை ஆளுநர், அதாவது தெலுங்கானா ஆளுநர், நம்முடைய துணைநிலை ஆளுநர் பொறுப்பேற்றிருந்த துணைநிலை ஆளுநர் நிச்சயமாக புதுச்சேரியுடைய வளர்ச்சிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய அரசுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள், சிறந்த முறையில் ஒத்துழைப்பு தருவார்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. துணை முதலமைச்சர் நமச்சிவாயம் அப்படின்னு பேச்சு அடிப்பட்டிருக்கு, உறுதி செய்யப்பட்டிருக்கு. துணை முதலமைச்சர் இது வரைக்கும் இல்லை, ஆனால் கேள்விக்கு இடம் இல்லை. இப்ப தமிழகத்துல ஸ்டாலின் அவர்கள் பதவி இருக்கிறாரு, அவர் நீங்க அண்டை மாநில முதல்வராக இருக்கீங்க, உங்களுடைய அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். காந்தியடிகளின் நேர்முக செயலர் கல்யாணம் காலமானார். அவருக்கு வயது 99. கேளம்பாக்கத்தில் உள்ள மகள் நளினி வீட்டில் இருந்தார். அவரது உடல் பெசநகர் மின் மயானத்தில் இன்று மதியம் தகனம் செய்யப்படுகிறது. கல்யாணத்தின் மனைவி சரஸ்வதி ஏற்கனவே இறந்துவிட்டார். இவர் காந்தி சுடப்பட்ட போது அருகில் இருந்தவர். லேடி மவுண்ட் பேட்டனுடன் இணைந்து சமூக சேவைகளில் ஈடுபட்டார். சீனா, இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளுக்கு ஐநாவின் தூதராக சென்றவர். கொரோனா பரவல் காரணமாக விமான பயணிகளுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதனால் விமானத்தில் பயணிப்போரின் எண்ணிக்கை குறைந்துவிட்டது. சென்னையிலிருந்து வெளிமாநிலங்களுக்கு செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை நேற்று 3000ஆகவும், வெளிமாநிலங்களிலிருந்து சென்னை வருவோர் எண்ணிக்கை 2000ஆகவும் குறைந்தது. இதனால் சென்னையிலிருந்து மும்பை, டெல்லி, ஹைதராபாத், மதுரை, திருச்சி போன்ற நகரங்களுக்கு இரு மார்க்கத்திலும் விமான சேவை குறைக்கப்பட்டது. நேற்று மட்டும் சென்னையில் 92 உள்நாட்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன.
ஜின்னா ரோட்டில் உள்ள பெரிய ஜவுளி கடைகள் மற்றும் பாத்திர கடைகள், பர்னிச்சர் கடைகள் என சுமார் 10க்கும் மேற்பட்ட கடைகளில் விதிமுறைகளை மீறி அதிக கூட்டத்தை சேர்த்து விற்பனையில் ஈடுபட்டு வந்தனர். தகவல் அறிந்த திருப்பத்தூர் சப் கலெக்டர் வந்தனா கார்க் நேரில் சென்று ஆய்வு செய்தார். கடையில் இருந்த மக்களை வெளியேற்றினார். விதிமுறை மீறியதால் 10 கடைகளுக்கும் சீல் வைக்க உத்தரவிட்டார். மேற்கு வங்கத்தில் பாஜகவினர் மீது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் தாக்குதல் நடத்துவதை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மாநில தலைவர் முருகன் தலைமை வகித்தார். பின் பேசிய அவர், மேற்கு வங்கத்தில் 3ஆக இருந்த பாஜக எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை 77ஆக அதிகரித்துள்ளது. இந்த வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் மம்தா கலவரத்தை கட்டவிழ்த்து விட்டுள்ளதாக சாடினார். வெஸ்ட் பெங்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி 3 எம்எல்ஏக்கள் தான் இருந்தார்கள். இன்றைக்கு 77 எம்எல்ஏக்கள் அங்கு வந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. சென்னையில் அம்மா உணவகத்தை தாக்கியவர் மீது சாதாரண வழக்கு பதியப்பட்டுள்ளது. ஆட்சி அமைப்பதற்கு முன்பே திமுகவினர் அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டுள்ளனர் என்று முருகன் குற்றம் சாட்டினார். அம்மா உணவகத்தை தாக்கியவர்கள் மேல் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் பாருங்க, நேற்று என்ன கேஸ் போட்டிருக்காங்க? சாதாரண பிரிவின் கீழே வழக்கு போட்டிருக்காங்க. அம்மா உணவகம் என்பது பொது சொத்து. அம்மா உணவகம் பொது சொத்து. பொது சொத்து தாக்குனா, பொது சொத்து சேதப்படுத்தினா அதுக்கான சட்டம் இருக்கிறது. அதன் மேல் வழக்கு பதிய வேண்டும். ஆனால் அந்த வழக்கு பதியல. தமிழ்நாடு காவல்துறை இன்னும் ஆட்சி கூட பதவியேற்கல, அதுக்குள்ளே இப்படி ஒரு திமுகவுக்கு சாதகமாக செயல்படுகிறார் என்பது வருத்தமளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். புதுவையில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கிறது. தமிழகத்தில் 4 எம்எல்ஏக்களை பெற்றுள்ளோம். தமிழகத்தில் தாமரை மலராது என்று சொன்னவர்களுக்கு பதிலடி கொடுத்துள்ளோம் என்றார். அதாவது தென் தமிழ்நாட்டில் முதல்ல கர்நாடகா ஆட்சி, இப்போ தமிழ் மண்ணில் பாண்டிச்சேரியிலையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியானது, கூட்டணி ஆட்சியானது அங்கே வர இருக்கிறது. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வரவே வராது, தாமரை மலரவே மலராது, தாமரைக்கு கருகி தான் போகும் இந்த மண் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பெரியார் எந்த ஊரில் பிறந்தாரோ, ஈவேரா அவர்கள் எந்த ஊரில் பிறந்தாரோ அதே ஊரில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது என்ற செய்தியை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு 20 வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர்கள், மிகப்பெரிய